உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்று மட்டும் 48 கோடியே மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்க நாட்டியும் திட்டப்பணிகளை திறந்து வச்சும் 54,461 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறேன். இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு உலக செஸ் வீரர்கள் எல்லாம் பாராட்டின 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சிறப்பு பெற்றது என்று சொன்னால் மெய்யநாதனுடைய திறமைக்கு அது சான்றாக அமைந்தது. புதுக்கோட்டை சொந்த மாவட்டமாக இருந்தாலும் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக கருதி சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நேற்று நான் திருவெண்காட்டிலிருந்து மயிலாடுதுறை வருவதற்கு 4 மணி நேரம் ஆச்சு. வழிநெடுகிலும் கூட்டம். மயிலாடுதுறை நகர தெருக்களில் நான் நடந்து மக்களை சந்தித்த போது இடையில மழை வந்தது. அதை பொருட்படுத்தாமல் மக்களின் மேல் அன்பு மழை பொழிந்தது, என்னை நெகிழ வச்சது. அதேபோல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய திராவிட மாடல் அரசோட இலக்கு எல்லோருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அதனாலதான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் 7,420 கோடியில் 6,679 வளர்ச்சி பணிகளும் 2,000 கோடியில நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 9,537 கோடியில் மதிப்பிலான திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமானவற்றை மட்டும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை வரதாச்சாரியார் பூங்காவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய சிலை, தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயூரம் முன்சிப் வேதநாயகம் அவர்களுக்கு அரங்கம் கட்டிட இருக்கிறோம். அரங்கம் கட்டி இருக்கிறோம். சீர்காழியில் தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் படிக்க 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளை செஞ்சிருக்கோம். 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள், குடிநீர் பணிகள், குடிநீர் வசதிகள், புதிய கட்டிடங்கள்னு 4,911 பணிகளை செஞ்சிருக்கிறோம். செம்பனார் கோவிலில் மதானத்தில் அரசு கால்நடை மருத்துவ கட்டடம் கட்டியிருக்கிறோம். சீர்காழியில் கால்நடை மருத்துவமனை கட்டி
அதை பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். பூம்புகார் சுற்றுலா வளாகம் மேம்படுத்தப்பட்டு வருது. பூம்புகார் கல்லூரிக்கு வகுப்பறைகள் கட்டக்கூடிய பணியும், திருவெண்காடு பள்ளிக்கு அடிப்படை வசதிகளும் அமைக்கிற பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. 8 நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் கிடங்குகள் அமைச்சிருக்கிறோம். 10 உலர்களங்களை அமைச்சிருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 241 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகளை போட்டிருக்கிறோம். பேரூராட்சி துறைகள் சார்பில் 72 கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சீர்காழி ஒன்றியத்திற்குட்பட்ட 7 ஊராட்சிகளில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை முடிச்சிருக்கிறோம். 200 கிராமங்கள் பயனடையக்கூடிய வகையில் 19 மினி பஸ்கள் விடப்பட்டிருக்கு. 262 இடங்களில் தூர்வாரக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை சார்பில் 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு கட்டடங்களை கட்டி தந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் உங்கள எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 64,396 சகோதரிகளுக்கு, மன்னிக்கணும், 1,64,396 சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறோம். 18,961 பேருடைய நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 1,217 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 13 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். காலை உணவு திட்டத்தில் 50,689 மாணவர்கள் சுவையா சூடா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. நம்ம பசங்க படிக்க 12,358 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும், 5,042 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 41,000 மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். 1,238 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 3,232 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 10,267 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் விவசாயிகளுக்கு, 2 லட்சம் மீனவர்களுக்கு, 26,882 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி இருக்கிறோம். 2,498 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்க போறோம். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரோம். நான் கூறிக்கொள்ள விரும்புவது, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமா வாழக்கூடிய மீனவ மக்களோட நலன் காக்கவும், நம்ம மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. வானகிரியில் சிறிய துறைமுகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுது. இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இலங்கை சிறையில் வாடுகிற நம்முடைய மீனவர்களையும் அவங்களுடைய படகுகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்வதையாவது அவர்கள் தடுத்திருக்கிறார்களா? இல்ல. படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார்? கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர். கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதிலளித்திருக்கிறார்? தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதுவரை இல்லை. ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை, பிரதமர் இதில் தலையிட்டு, நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம். அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராடும். இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு அறிவிப்புகளை செய்யாம நான் இருக்க முடியுமா? அப்படி செய்யாம நான் இங்கிருந்து போக முடியுமா? நீங்கள் விட்டாலும் நானாவது மனம் வந்து போவேன்னா முடியாது. அதனால மாவட்டத்துக்கான 8 புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மயிலாடுதுறை பகுதியில் சீரான வாகன போக்குவரத்தை உறுதி செய்ய நீடூர் ஊராட்சியில் 85 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துகிற தரங்கம்பாடி மங்கநல்லூர் ஆடுதுறை சாலை 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலையாக மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தி கூட கலந்துகிட்டு உயிர் தியாகம் செஞ்ச சுதந்திர போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்கள் நினைவாக அவரை போற்றக்கூடிய வகையில் மயிலாடுதுறையில் அவருடைய திருவுருவச் சிலை அரசால நிறுவப்படும். நான்காவது அறிவிப்பு, குத்தால நகரத்தில் பாயக்கூடிய குத்தாலம் வாய்க்கால் 7 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய தாழம்பேட்டை மற்றும் வெள்ளகோயில் கிராமங்களில் கடற்கரையோர கட்டமைப்பு வசதிகள் 8 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, சீர்காழி நகராட்சிக்கு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டித்தரப்படும். மீனவர்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் சீர்காழி வட்டம் திருமுல்லை வாசல் மீனிறங்கு தரத்திலே மேற்கூரை மேற்கல் சுவர் நீட்டிப்பு மற்றும் தூர்வாறுதல் பணி மேற்கொள்வது குறித்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள துறை அமைச்சருடைய அறிவிப்பின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆய்வின் அடிப்படையில் இந்த மேம்பாட்டு பணிகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும். அடுத்து 7வது அறிவிப்பு, சீர்காழி வட்டத்தில் உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வார பணி மேற்கொள்ளப்படும். 8வது அறிவிப்பு, சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய தேர் கீழ வீதி, மேல வீதி, தெற்கு வீதி மற்றும் வடக்கு வீதி ஆகிய இடங்களில் இருபுறமும் மழைநீர் வடிகாலோடு கூடிய சாலை மேம்பாட்டு பணிகள் 8 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிச்சயம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். நேற்று சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தொடங்கி வச்சிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்கள்னு
ஆங்காங்கு முகாம்களை அமைச்சு 46 சேவைகளை வழங்குகிறோம். தமிழ்நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்களை அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே போய் வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்துடைய நோக்கம். இதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள், சகோதரிகள், 1,14,00,000 பேருக்கு இதுவரை மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக தரப்பட்டு வருது. இதுல தகுதியுள்ள சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது. தகுதியுள்ள யாருக்கு உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன், உறுதியாக இருந்தேன். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம் என்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால்தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார். தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுறாரு. சொல்றேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். அது தெரியாம 4 வருஷமா குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தாரு சொல்றாரு. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான், என்றும் அவங்களோட தான் இருக்கிறேன், இருந்தே தீருவேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம். அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரிச்சு பார்க்கட்டும். கட்சி வேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி. மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது. மறுக்க முடியுமா? அதிமுக ஆட்சி செஞ்ச 10 வருஷமா தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்னாபின்னமாக்கி வச்சிருந்தாங்க. அதை சரி பண்ணி 1000 ரூபாய் வழங்குவோம்னு அறிவிச்சோம். திமுகவில் 1000 ரூபாய் தர முடியாது, அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார். ஆக ஒரு அவதூறை பரப்பினார். நான் சொன்னேன், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய, நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான். அதை உறுதியாக செய்வேன். சொன்னபடி கொடுத்தோம். மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருக்கு. இப்போ தேதி மாறாம நாள் தவறாம வந்துகிட்டு இருக்கு கரெக்டா. அது மட்டுமல்ல, பேருந்துல கட்டணமில்லாத விடியல் பயணம் மூலமா மாசம் 800 ரூபாய்க்கு மேல மகளிரால சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த 2 திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசினுடைய 4 ஆண்டு ஆட்சியில இது போல பல திட்டங்களின் பயன்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும். பழனிசாமி தன்னுடைய 4 ஆண்டு ஆட்சியில என்ன செஞ்சாரு? இதே மயிலாடுதுறையில நாம் சிலை அமைச்சிருக்கக்கூடிய மூல ராமாமிர்தம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018ஆம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. அட, ஏன் உங்க கட்சிக்காரங்களை
தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை. ஒரு காமெடியில வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரைடில் இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. 3 காரு 4 காருன்னு மாறி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார். நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்கறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடில் இருந்து காப்பாற்ற, உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சிட்டீங்க. உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும். சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார், தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க. அந்த எதிர்பார்ப்ப நம்பிக்கைய உண்மையா உழைச்சு இந்த 4 ஆண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன். வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். உங்க ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி காட்டி இருக்கிறோம்.